இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் நூலை நாம் தொடர் தியானங்களாக நாம் பார்க்க இருக்கிறோம். நீதிமொழிகள் வேதாகமத்திலே மிக முக்கியமான இடம் பெறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நான் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எனக்கு என்னுடைய தகப்பனார் கற்றுக் கொடுத்த விஷயம், ஒரு மாதம் முழுவதும் நீ சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் படித்து முடிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாளைக்கு 5 சங்கீதங்களும் 1 நீதிமொழிகளும் படித்தால் ஒரு மாதத்தில் நீங்கள் சங்கீதங்களையும் நீதிமொழிகளையும் படித்து முடித்து விடலாம் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுத்தார். சாலமோனின் நீதிமொழிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம் என்று சொன்னால், தொடக்க வசனத்திலேயே வாசிக்கலாம். நீதிமொழிகளை நாம் தியானிக்கும் விதத்தை முதலாவது நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். இதை ஒவ்வொரு அதிகாரமாக நாம் தியானிக்க போவது கிடையாது. ஏனென்று சொன்னால், சில விஷயங்கள் ஞானம் என்கிறதான விஷயம், கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிறதான விஷயம், அவைகள் ஒட்டுமொத்தமாக திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. ஆகினால நாம் செய்ய போகிற விஷயம் என்னவென்றால், மொத்த நீதிமொழிகளையும் 31 அதிகாரங்களையும் ஒரு 10 அல்லது 12 தொகுப்புகளாக நாம் இதை தியானிக்க இருக்கிறோம். நான் எந்த அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரம் வரை தியானிக்க போகிறோம் என்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நான் கொடுக்கிற அந்த சம்மரி, அதை நீங்கள் புரிந்து கொண்டு உள்வாங்கிக் கொண்டு நீதிமொழிகள் புஸ்தகத்தை நீங்கள் அந்த அதிகாரங்கள் முழுவதையும் படிக்க வேண்டும். அந்த அதிகாரங்கள் முழுவதிலும் இருக்கிறதான ஜிஸ்ட், முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து தியானமாக கொடுப்பேன். இது உங்களுடைய காலை தியானத்திற்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய தியானத்திலே நாம் எதிலே கவனம் செலுத்த போகிறோம் என்று சொன்னால், மேசியாவாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் கவனம் செலுத்த போகிறோம். அவர் இந்த நூல்களின் மூலமாக எப்படி நமக்கு புரிந்து கொள்ளப்படுகிறார் என்கிறதான செய்திகளை நாம் சொல்ல இருக்கிறோம். அந்த வகையில் நாம் நீதிமொழிகளை அணுகி இயேசு கிறிஸ்துவினுடைய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆகையினால் இந்த நீதிமொழிகளின் தொடருக்கு நாம் கொடுக்கும் தலைப்பு என்னவென்று சொன்னால், நீதிமொழிகளில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த தலைப்பின் கீழ் இந்த தியானங்களை நாம் செய்ய இருக்கிறோம். நீதிமொழிகள் என்பது ஒரு ஞான நூல் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இந்த உலகம் எவ்வாறு செயல்படுகிறது, அதன் தீமைகள், உலகத்தில் காணப்படக்கூடிய தீமைகள், பாவத்தின் விளைவாய் ஏற்பட்ட தீமைகளை நாம் எப்படி அதை அவாய்ட் பண்ணுவது, தவிர்ப்பது, தீமைகளை நாம் தவிர்ப்பதற்கான காரியங்களையும் காரணங்களையும் நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், எப்படி தவிர்ப்பது என்கிறதான வழிமுறைகளை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தரின் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க அது நமக்கு வழிவகை செய்கிறது என்பதை நாம் அறிய வேண்டும். சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 2 நோக்கங்களை முதல் வசனங்களிலேயே அவர் குறிப்பிடுகிறார். இன்றைக்கு இந்த தியானத்திலே நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1 முதல் 7 வசனங்களை மட்டுமே நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆகையினால் நீங்கள் உங்களுடைய வேதாகமத்திலே 1 முதல் 7 வசனங்கள் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். நீதிமொழிகளினுடைய முதலாவது நோக்கம், ஞானத்தை ஒருவன் கேட்டால் அதை அடையாளம் கண்டு புரிந்து கொள்ள வைப்பதற்கு நீதிமொழிகள் புஸ்தகம் நமக்கு உதவி செய்கிறது. நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய 2வது நோக்கம், ஞானத்தை நமக்கு கற்பிப்பதற்காக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை நிதானமாக வாசிக்க கேட்போம். தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள், இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். சாலமோனின் நீதிமொழிகள் ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது தனிப்பட்ட குழுவிற்கோ இன கூட்டத்திற்கோ சொந்தமானதல்ல. இது உலகத்தின் அனைத்து மக்களுக்குமானது என்பதை நாம் அறிய வேண்டும். அதிலும் குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்தில் காணப்படுகிற எல்லா இளைஞர்கள், அதாவது வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மெச்சூர் ஆகாம இம்மெச்சூரா இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த நீதிமொழிகளை கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன ஆவார்கள் என்று சொன்னால் மெச்சூர் ஆவார்கள். பொதுவாகவே யங்ஸ், யூத்ஸ் என்று சொல்லுகிறவர்கள், யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், they are not that much mature. அவர்களுடைய இம்மெச்சூர் வெளியே தெரியும் பொழுது அது ரொம்ப அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகினால் அவர்கள் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த நூல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த நூல்களை அந்த நோக்கத்தோடு கூட நாம் படித்து அணுக வேண்டும்.
நீதிமொழிகள் அதே அதிகாரத்தினுடைய 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபர்க்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். கவனித்தீர்களா? பேதைகளுக்கு, அதாவது இம்மெச்சூரானவர்களுக்கு, அதாவது பேதைனா இம்மெச்சூரானவங்களுக்கு, வினாவையும், வினா என்று சொன்னால் அறிவு, வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கக்கூடியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த புத்தகத்தினுடைய, அதாவது நீதிமொழிகள் நூலினுடைய பெரும்பான்மையான பகுதியை நீங்கள் உற்று நோக்குவீர்கள் என்று சொன்னால், ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு சொல்லும் அறிவுரைகளின் தொடர்தான், அப்படி தொடராக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகினால வேதாகமத்தில், நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் குறிப்பாக, முழு வேதாகமத்திலும் அதிலும் குறிப்பாக நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் ஞானம் என்பது பல வகையான காரியங்களில் அது வரையறுக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இதெல்லாம் ஞானம் என்று சொல்லும் பொழுது வேதாகமத்திலே ஒரு ஆசரிப்பு கூடாரத்தினுடைய காரியங்கள், அதாவது அதனுடைய பொருட்களை செய்வதற்கு கர்த்தர் பெசலேலுக்கு ஞானம் கொடுத்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். யாத்திராகமம் 28ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தை வாசியுங்கள். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரம்பின விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்லுவாயாக. அப்படி என்று சொல்லும் பொழுது, இந்த வசனத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, ஞானம் என்பது குறிப்பிட்ட செயலை சரியாக செய்து முடிக்கக்கூடிய விஷயத்தை ஞானம் என்று சொல்லி இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் ஞானம் என்று சொல்லும் பொழுது நியாயமான தீர்ப்பு வழங்குவது. இதை நாம் எங்கே பார்க்கிறோம்? சாலமோனுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேல் எல்லாரும் கேள்விப்பட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். ஒரு குழந்தைக்கு யார் தாய் என்ற ஒரு பெரிய வழக்கு சாலமோன் முன்பாக வருகிறது. சாலமோன் நியாயமான தீர்ப்புகளை வழங்கும் அந்த திறனும் அந்த ஞானமும் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். அந்த ஞானத்தின்படி அவர் அற்புதமான ஒரு தீர்ப்பை வழங்குகிறார். ஞானம் என்பது ஒரு தேசத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு திறமையாகவும் கூட சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் ஒரு பிராடான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, ஒரு மீனிங்ல நீங்க இதை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அந்த அறிவை பயன்படுத்தி மிகவும் பொருத்தமாக, நியாயமாக அல்லது திறமையாக நாம் பதிலளிக்கிற விஷயங்களும் கூட ஞானம் தான். சோ how do we respond? அதுக்கு கூட நமக்கு என்ன தேவைன்னு சொன்னா விஸ்டம், ஞானம் தேவை. அதனால் தான் சாலமோன் அவனுடைய முதல் ஞான நூல் ஞானமான செயல் என்று சொல்லி சில விஷயங்களை அவர் குறிப்பிடுகிறார். இது உண்மையாக ஞானத்தினுடைய இதயத்தின் இயல்பை பற்றிய ஒரு அற்புதமான சொற்றொடர், கூற்று என்பது, டெபினிஷன் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். சாலமோன் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானத்திற்கும் அறிவிற்கும் நமக்கு ஒரு ஆரம்பம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தருக்கு பயப்படுதல் தான். இதை நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. கவனித்தீர்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் அறிவு. யார் அந்த பரிசுத்தர்? அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஞானம் என்பது உலகம் செயல்படும் முறையை புரிந்து கொள்வதும் பதிலளிப்பதும் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால், உலகம் அதை படைத்தவர், அவர் எவ்வாறு செயல்படுகிறார், அது எவ்வாறு செயல்பட வைக்கிறார் என்கிறதான காரியங்களையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த உலகில் மக்கள் இதுதான் ஞானம் என்று சொல்லி ஒரு சில விஷயங்களை கட்டமைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கட்டமைத்த அந்த ஞானத்திற்குள்ளாக நாம் செயல்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கும் பொழுது, வேதம் சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. வேதம் கற்றுக் கொடுக்க விரும்பும் சில விஷயங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். அவைகள் என்ன என்று சொல்லி கேட்கும் பொழுது, ஞானம் என்று சொல்லுகிற விஷயம் வேதாகமத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் தோராவிலிருந்தும் பழைய ஏற்பாட்டினுடைய பிற நூல்களிலிருந்தும் அவர் புரிந்து கொண்ட விஷயத்தை அவர் தான் ஸ்தாபித்த சபைகளுக்கு நிருபங்களாக எழுதும் பொழுது, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்தில் அவர் சொல்ல வருகிற காரியத்தை கவனியுங்கள். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எவருக்குள்? கிறிஸ்துவுக்குள்.
கிறிஸ்துவுக்குள் தான் ஞானம், அறிவு என்பவைகளுடைய பொக்கிஷங்கள். இட் இஸ் a treasure. அதாவது wisdom and knowledge is a treasure. அது யாருக்குள்ள தான் இருக்கிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் தான் இருக்கிறது. இப்போ அவர் சொல்ல வருகிற விஷயங்களை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனத்தில் அவர் சொல்லுகிற காரியங்களை கவனியுங்கள். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பவுல் ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுகிறார்கள், யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். கிரீக் பீப்புள் தே ஆல்வேஸ் லுக் ஃபார் விஸ்டம். இப்ப கிரேக்கர்களை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பது பிலாசபி, தத்துவத்திற்கு. பிலாசபி என்பது 2 வேர்ட், ஃபீலியோ அண்ட் சோஃபியா. ஃபீலியோ என்கிறதான வார்த்தை லவ், சோஃபியா என்பதான வார்த்தை விஸ்டம். The love of wisdom is called philosophy. ஞானத்தை நேசிப்பதுதான் தத்துவம் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகினால் தான் அங்கே சிலர் தத்துவ ஞானிகள் என்று சொல்லி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்ட ஒரு சிலரை நீங்கள் கிரேக்க கலாச்சாரத்திலே கண்டுபிடிக்க முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நபர்கள் பிளாட்டோ, அரிஸ்டாட்டில், இவர்கள் எல்லாரும். ஆனால் அவர்களுக்கு பதில் கொடுக்கும் வண்ணமாக பவுல் சொல்லும் பொழுது கிறிஸ்துவே நம்முடைய ஞானம் என்று சொல்லி சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி சாலமோன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே காணப்பட வேண்டும். கிறிஸ்து நம்மில் வரும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துவிடும். கிறிஸ்துவுக்குள்ளாக பொக்கிஷங்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிற ஞானம், அறிவு எல்லாம் அடங்கி இருக்கிறது. அந்த ஞானமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் கண்டுகொள்ளும் பொழுது சாலமோன் தன்னுடைய நீதிமொழிகள் நூலிலே சொல்லுகிற ஞானம், அதாவது நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற அந்த ஞானத்தை நாம் யார் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ஞானமாய் இருக்கிறார் என்கிறதான சந்தோஷமான செய்தி இந்த காலைவேளையிலே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். வாருங்கள், இயேசு கிறிஸ்துவாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிப்போம். உன்னதங்களில் வாசமாயிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் அற்புதமான காலை பொழுதிலே சாலமோனுடைய ஞானத்தின் நீதிமொழிகளை நாங்கள் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது உலகத்திலே ஞானம் இருக்கிறது என்று சொல்லி அநேகர் எண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவரே, அந்த ஞானம் எல்லாம் மாயை. கிறிஸ்துவே எங்களுடைய ஞானமாய் இருக்கிறீர். உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுக்குள்ளாக வந்து விடுகிறது. உமக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தினுடைய துவக்கம் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோமே. தேவனாலே நீரே எங்களுடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமாயிருக்கிறீர். உமக்குள்ளாக ஞானம், அறிவு என்கிறதான பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஞானம் ஆகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு எங்களுடைய துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம்ம அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன். தேவ கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஷலோம்.